கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டேன். அன்பின் பிறப்பிடமே, ஒரு நிறைய இருப்பிடமே, மாசற்ற மணிமங்க ஒளிவிளக்கு, ஒருமையில் போற்றுடனே இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாயே தெங்கா. நீ முந்தி போனது நியாயோ இல்லையே, சொல்லாமல் போனது நியாயோ இல்லையே. நீ முந்தி போனது நியாயம் இல்லையே, சொல்லாமல் போனது நியாயம் இல்லையே. நீ முந்தி போனது நியாயோ இல்லையே, சொல்லாமல் போனது நியாயோ இல்லையே. கூட்டை விட்டு தாய்க்கிளி பிரிந்ததங்கே, பசித்தவன் தூக்கிலே பால் சோறு அங்கே. எங்கேது ஏனோ செய்த குற்றம் என்ன கூறி ஒரு பார்வை பாரு. ஆராரிரோ பாடியதாரோ, தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்கு யாரோ யாரோ. என் தெய்வமே, இது போய் தூக்கமா நான் தூங்கவே இது நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. பொழுதாகி போனது இன்னோ தூக்கமா, சொல்லாமல் போனது தங்க நியாயமா. பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா, சொல்லாமல் போனது தங்க நியாயமா. பொழுதாகி போனது இன்னோ தூக்கமா, சொல்லாமல் போனது தங்க நியாயமா. உயிர் தந்த தேவிக்கு உயிரில்லையோ, பாலூத்தி பார்க்கிறேன் பாலூத்தலாமோ. அன்னம் போட்டையில் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன், என்னை நானே ஆராரிரோ பாடியதாரோ, தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ எனக்கு யாரோ யாரோ. என் தெய்வமே, இது போய் தூக்கமா நான் தூங்கவே இது நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. அண்ணான்னு பின்னாடியே சுத்துவீங்க. இனி உடைய அக்காவை எப்போதுமே கேட்கலையா? என் தங்கச்சி ஐயோ யார் போட்டாலுது பாதி ஆள வந்தா பால் நாலு லங்கடு போட்டு எடுத்துக்கிறான் பால். ஐயோ சரி இப்படி ஆகினா அப்படி அண்ணன் நீதி கிடைக்கும். என்னுடைய தங்கை மண்ணா, என்னுடைய தங்கை உன் தங்கையா? உங்களுடைய ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மண்ணா. இதுவரை என்னாட்சியே கொலை களவு கற்பழிக்கவில்லை. இந்த குடிவந்தான் இந்த தீயை செலுத்தினார். யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. யார் செய்தாலும் தண்டனை ஒன்றை மாற்றம் இருக்காது. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முப்படை தளபதியார் அந்த ஆளவன் தான். அவனா இப்பேற்பட்ட ஈவான செயலை செய்து விட்டான். அவன் எங்க இருக்கிறான்? அந்த புறத்து நீராடலாம் என்று சென்றேன். அந்த பொறுத்தல தகவல் என்ன
மன்னா எப்பா பார்த்தாலும் தண்ணி வந்துவிட்டாய் என்னவென்று கேட்கிறாய் என்ன மன்னா அழைத்த காரணம்? பிரார்த்தனையா யாரை? இந்த பெண்ணை பார். ஆ, இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை மன்னா. பார்க்கலையா ஒரு தடி இதுவரை நீ பார்க்கவே இல்லை. ஏமாத்தலாமாவா ஆனால் ஆனால் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது மன்னா. இப்பதான் போத தெரியுது அந்தி சாய்ந்தது ஆதவன் மறைந்தான். நகர்வலத்தை முடித்துவிட்டு இருட்டு வேளையில் வரும்போது நதிக்கரை ஓரமாக இந்த பெண் பல ஆடவர்களோடு நின்று கொண்டிருந்தான். விளையாடி நின்றுப்பா என்னே, ஆ. நீ யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவள் என்று நான் நீ அறிவாமல் கேட்டுப்பா அதற்கு ஐயா இதே நாட்டைச் சேர்ந்தவள் ஆ. நாகப்பன் மகள் மலர்கொடி என்று உரைத்தான். ஓ உங்கடா ஆ, பெண்ணே, எதற்காக இந்த இருட்டு வேளையில் நதிக்கரை ஓரம் நின்று நீ கேட்டுப்பா கொண்டிருக்கிறாய்? ஐயா, ஆ. பண வசதி இல்லாத காரணத்தினால் நான் விபச்சாரத்தில் மனிதர் நாட்டில் விபச்சாரம் என்றால் அபச்சாரம். கை கால் நடுக்கம், வாய் வார்த்தை வரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் பேசுவதற்கு குறுகி நின்று விட்டான் மன்னா. மணிபுரி நாட்டில் நாம் ஆட்சி செய்யும் போது இப்பேற்பட்ட வேலை நடக்கிறது. பெண்ணே, இப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடாது. மன்னரிடம் கேட்டான், ஏதாவது ஒரு வேலை கொடுப்பார் என்று பலமுறை அறிவுரை சொன்னேன். அதற்கு இந்த பெண், ஐயா நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய ஆசை தீர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு உபதேசம் சொல்ல நீ என்ன நான் சொல்வது நான் என்ன? தூய துப்பி விட்டான். பெண்தானே என்று பொருட்படுத்தாமல் ஓடி வந்து கோச்சாவிடத்தை கேட்டு பாருங்க. ஆமாங்க அவர் சொல்றது உண்மைதாங்க. இந்த பொண்ணு அந்த தொழில் செய்யுது. என்ன சாகுது ஒரு நாள் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மாயா எனக்கு உடம்பு சரியில்லை துட்டு இல்லமான்னு சொல்லிட்டேன். யாருமே தெரியலன்னு சொன்னேன். இப்படி பேசினா தானே போயிட முடியும். ஜனாச்சிக்கினே இருக்கணும். விபச்சார தொழிலா மன்னா? விபச்சாரம் என்றால் என்ன ஒன்று தெரியாது. உத்தவி பத்து என்று சொல்ல வேண்டும் கதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கண் கலங்குகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அவனுடைய கோபம் நியாயமானது. தங்கை இறந்து விட்டாள் என்ற மன பதட்டத்தில் இருக்கிறான் கதிரவன். கதிரவன், நான் அவனுக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று தெரியவில்லை. நான் தான் கொலை செய்தேன் என்று துடிக்கிறான். நான் தான் சொல்ல நீ தான் சொல்லுங்க. நான் தான் அப்படி இருக்க தருவாயில் நான் தான் கொலை செய்தேன் என்றான். என்ன சாட்சி இருக்கிறது மன்னா? சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா? இதோ பாருங்கள் மன்னா, அவருடைய கட்டாரியை பாருங்க. கட்டாரிதானே ஆளவன்தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னுடையதானே? மன்னா, கட்டாரி என்னுடையதுதான். ஆனால் நான் கொலை செய்யவில்லை மன்னா. என்னடா படையப்பால ரஜினி சொன்ன மாதிரி இருக்குதா? மாப்பிள்ளை கொடுத்தான் ஆனா அவர் போட்டுக்கிட்டு மொத்தம் ஏத்துனேன். ஆஹா மாத்திட்டாமா மன்னா, ஒரு நேரத்தில் முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கிறான். நீ எல்லாம் முப்படை தளபதியா என்று துண்டு துப்புனாரு. மன்னர் தானே என்று பொறுப்படுத்தாங்க. அண்ணகுள்ள வாரி வச்சுக்கிட்டாரு. கட்டளையிட்டால் போதும். படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் படிவெப்பேன் என்று உரைத்தேன். நினைவிருக்கிறதா? உண்மை. அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள். படைகளை திரட்டிக் கொண்டு குதிரை படையில் வேகமாக சவாரி செய்து அப்போது என் கட்டாரி கை தவறி விழுந்து விட்டது மன்னா. நான் கோச்சாமிடத்தில் கேட்டேன். சொன்னார் நான் மறந்துட்டேங்க சொல்றதுக்கு. அவர் எப்பவுமே குதிரைல போனா லேசா போவா 100ல தான் போவா. அப்ப எகிரி எங்க கத்திக்க விட்டுக்குது. எனக்கு இப்பதான் தெரியுது இந்த கொலை எப்படி நடந்திருக்கணும். அந்த பையன் எவனா போயிருப்பான், அந்த கத்தி பார்த்துருப்பான், கத்தி நல்லா தான் எதிர்த்து போயிருப்பான். அவனை இவன் கூட்டிருப்பான், அவனை ஆசிரியர் போயிட்டு இருப்பான், இவன் துட்டு காட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லிருப்பான், இவன் ஓவரா பேசிருப்பான், கத்தி சொன்னாதான் சொல்லிட்டு யார் தங்கச்சி போறவன் கூப்பிடுறா? என்னுடைய தங்கி நல்லவள் பண்ணா. அண்ணா, என்னுடைய தங்கி மனிதர் நாட்டில் பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பவன் பாவம் படை தளபதியாக. ஒரு நாள் எங்க ஆயா பாத்துட்டு போய் செவுத்துல மோதிக்கினாரு. அவ்வளவு வெக்கப்படுறோம். ஆமாண்ணா, பாவம் அப்பேற்பட்டவன் என் மீது பழி சுமத்தா. இவர் தான் மன்னா கொலை செய்தார். என்னுடைய தந்தையே எடுத்து சொன்னார். இருதலை கொள்ளையாக தவிக்கிறேன். இருபுறம் நெருப்பு இருக்கிறது. நடுவே நான் சிற்றெரும்பை போல் துடிக்கிறேன். எடுத்து சொன்னால் ஒரு உரையில இருவராக இருக்கிறேன். இவனோ முப்படை தளபதி ஆளவன் தான் என் கோட்டை காவலன். உன் தங்கை இவன் தான் இவன் நிலை என்று சாதிக்க இருவரும் பதவியில் இருக்கின்ற போது இப்பேற்பட்ட நிலை வந்திருக்க சொன்னால் இதற்கு சரியான சாட்சிகள் இதற்கு நான் தீர்ப்பளிக்க முடியாது. இறந்தவர் உனக்கு மட்டும் தங்கை அல்ல, எனக்கும் மகள் போன்றவள் தான். இறந்தவனுக்கு ராஜம் அழைக்கலம் செய். ஆனால் ஒன்று,
இந்த கொலை எவன் செய்தாலும் சரி இன்னும் ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பேன். உங்கள் இருவருக்கும் எந்த யாருக்குடா நீதி கட்சிக்கு சொல்றேன்? எந்த யாருக்கு நீதி கட்சிக்குது? இது வரைக்கும் யாருக்கு நீதியா கிடையாது. நீ போய் கேஸ் போட்டு வச்சு அந்த கேஸ் ஜெயிக்க வாய்தா தான் சாவர வரைக்கும் தெரியுமா? ஏன்னா பணக்காரன் பணத்திலே அடிப்பான், நீ நேரத்தில் அடிப்ப. பணம் தான் நீ கூட கட் வைக்கலாம்டா. காலம் மாறி போச்சு, அடே காலம் மாறி போச்சு. சரி அழுவாது, உமாவது பார்த்து அழுவோம். வரும்போம்